வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகள். தமிழ் சினிமா செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற செய்தி இன்றைக்கி பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இளையராஜா சார் பார்த்துக்கிட்டோன்னா குட் பை அகலிக்கு பார்த்துக்கிட்டோன்னா அஃபீஷியலாக பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. அப்படி அதாவது இந்த படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா என்னோடய அனுமதி பெறாமல் என்கிட்ட பார்த்துக்கிட்டோன்னா அதிகாரப்பூர்வமாக அப்ரூவல் வாங்காமல் என்னோடய படத்தில் பார்த்துக்கிட்டோன்னா நான் இசையமைச்ச 3 பாட்டை பார்த்தீங்கன்னா படத்தில் பயன்படுத்தியிருக்கீங்க. அந்த பாட்டுக்காக எனக்கு பார்த்துக்கிட்டோன்னா முறையை எலிப்பேடாக உரிமையான முறையில் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 5 கோடி வேணும் அப்படிங்கிற முறையில் பார்த்துக்கிட்டோன்னா இளையராஜா பார்த்துக்கிட்டோன்னா கேஸ் போட்டிருக்கா. அப்படி இளையராஜா சாருக்கு இதே இதாக போச்சு, வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். எந்த ஒரு நல்ல படம் வந்தாலும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கா உடனே பார்த்துக்கிட்டோன்னா கேஸை போட்ட வேண்டியது. இதை பார்த்துக்கிட்டோன்னா நம்ம குட் பை அகலி தரப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி டீல் பண்ண போகிறாங்க, என்ன பேசி என்ன கன்வின்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் தெரியும். பட் இதை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அப்ரூவல் வாங்கினாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வாங்கியிருக்கணும். அப்படி வாங்காமல் இருந்தாங்கன்னா கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பேசி பைசல் பண்ணி இதுக்கு பார்த்தீங்கன்னா முடிவு கட்டணும். ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது ஏதாச்சும் படத்துக்கு இடத்துக்கு தடை போட்டாங்கன்னா படத்தோட வசூல் பார்த்தா கண்டிப்பாக பாதிக்கணும். ஸோ அதனால் இதை பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் பேசி இதை பார்த்தீங்கன்னா முடிச்சு கட்டிட்டாங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் பார்த்துக்கிட்டோன்னா படத்தை வசூல் பார்த்தா அதிகரிக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா குட் பை அகலி படம் பார்த்துக்கிட்டோன்னா 5 நாளில் 180 கோடி 5 நாளில் 180 கோடி பார்த்துக்கிட்டோன்னா வசூல் பண்ணியிருக்கிறதா ஒரு தரப்பில் நமக்கு சோர்ஸ் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா அந்த படத்தோட தயாரிப்பு பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட 100 கோடி கிராஸ் பண்ணியிருக்கு. படம் பார்த்துக்கிட்டா வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. படம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் 180 கோடிங்கிறது வேர்ல்டு வைஸ் நல்ல ஒரு கலெக்ஷன் தான். இப்படியே போச்சுன்னா இன்னொரு 10 நாளில் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டோன்னா நம்ம இது ஏகாவோட சினிமோட்டோகிராஃபி லைஃப்பில் அதிகபட்ச ஹையஸ்ட் கலெக்ஷனை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது, எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்து உங்களுக்கே தெரியும் ரெட்ரோ படம் பார்த்துக்கிட்டோன்னா வர மே மாதம் 1ஆம் தேதி வெளிவருது. அதுக்காக எந்த விதமான அறிவிப்புமே இல்லை. இப்போ தான் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சாங் ஒன்று பார்த்துக்கிட்டோன்னா ரீசெண்டாக விட்டாங்க, 2 நாளைக்கு விட்டுருந்தாங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டால் வர 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் பார்த்துக்கிட்டோன்னா வைக்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி அதற்கான ஏற்பாடுகள் மும்முரம் நடந்துக்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் பார்த்துக்கிட்டோன்னா அதுவும் நடந்துடும். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கிறத கூடிய சீக்கிரம் பொறுத்து பார்ப்போம். இது எந்த மாதிரி கதை எந்த மாதிரி ட்ரெய்லர் அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும். அதாவது 12ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். பொறுத்து பார்ப்போம். அடுத்து உங்களுக்கே தெரியும் நம்ம எஸ்டிஆர் 49 படத்தை பார்த்துக்கிட்டோன்னா சாய் அபியங்கர் தான் பார்த்தீங்கன்னா இசையமைக்க போகிற. அப்படி சாய் அபியங்கர் தான் பார்த்துக்கிட்டோன்னா இசையமைக்கிற தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்துக்கிட்டோன்னா எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் போட்டு ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்படி அவரோட அடுத்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் தான் மியூசிக் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு போஸ்ட் மூலம் தெரிவிச்சு. அப்படி ஏன்னா 600 கோடி ரூபா பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா சாய் அபியங்கர் இருக்கும்போது எஸ்டிஆர் படத்தோட பட்ஜெட்டில் இருக்க மாட்டாரா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ உங்களுக்கே தெரியும் அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம விஜய் ஆண்டனி பார்த்துக்கிட்டோன்னா 2 படம் நடிச்சிட்டு இருக்கா. அப்படி ஒன்று பார்த்துக்கிட்டோன்னா அது சக்தி திருமான், இன்னொரு படம் பேர் பார்த்துக்கிட்டோன்னா சரி எனக்கு அந்த படத்து பேர் பார்த்துக்கிட்டோன்னா காண ஆரம்பிக்கும். அந்த படத்தோட பேர் பார்த்தா எனக்கு வாயில் நுழையில. அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக துபாய்க்கு போயிருக்கா. அப்படி துபாய் போயிட்டு அங்கே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் சந்திச்சிருக்கா. அப்படி தொழிலதிபர் சந்தித்த உடனே அவருக்கு பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தை போட்டு கட்டியிருக்கா. அப்படி அந்த படத்தை பார்த்த மனுஷன் மிரண்டு போயிட்டு அப்படியாமா. அந்த படத்தை பார்த்துட்டு மனுஷன் சம்பிச்சு போய் அந்த 2 படத்தையுமே நானே ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கே பார்த்துக்கிட்டோன்னா உரிமையத்தை கொடுங்க அப்படின்ட்டு அந்த 2 படத்தையுமே பார்த்துக்கிட்டோன்னா அவரே வாங்கி அவரே ஓன் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு தகவல். படம் பார்த்துக்கிட்டோன்னா வெளியே வரும்போது நமக்கு தெரியும். அடுத்து நம்ம மைத்ரி மூவிஸ் இருக்குது பார்த்தீங்களா. மைத்ரி மூவிஸ் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ விஜயோட இந்த படம் ஜனநாயகன் படத்தை பார்த்துக்கிட்டோன்னா வாங்கியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்திங்கன்னா அவங்க தான் பார்த்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டோன்னா வெளியூரை தான் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு செய்தி. அது உண்மையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. 80% இப்போ தான் மேட்ரு கன்ஃபார்ம், விஷயம் கன்ஃபார்மு. அதுக்கான அக்ரிமெண்ட் மட்டும் போட்டுட்டு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மைத்ரி மேக்கர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அதுக்கான பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டே இருக்குது. கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு
கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அடுத்து உங்களுக்கே தெரியும், உலகநாயகன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இப்போ அடுத்தது 2 படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்கா. அப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்பரி படத்துக்கான இதையும் நம்ம தக்லைஃப் மணிரத்னம் படத்துலேயும் வந்து பார்த்து நடிச்சிட்டு இருக்கா. அப்படி அவர் ரொம்ப நாளாக எடுத்து பெண்டிங்கில் போட்ட படம் இந்தியன் 3 அது என்னதான் ஆச்சு ஏதுதான் ஆச்சுன்னு அப்படியே கிணத்தப்பட்ட கல் மாதிரி கிடக்குதுன்னு பார்த்தா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தா சரி எடுத்து பட்டி வந்து பார்த்தா பட்டை தட்டி கொண்டு வந்துடலாம் அப்படி ஒரு முடிவுக்கு வந்து அந்த படத்துக்காக கொஞ்சம் வந்து இப்போ செலவு பண்ண மனசு முன் வந்திருக்காங்களாமா. அந்த படத்தை எடுத்து நம்ம விட்டுருவோம் வராது வாட்டம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்திருப்பாங்க போல். அதுக்கான வேலைகளும் வந்து பார்த்தா மும்முரமாக போயிட்டு இருக்குது. அந்த படத்தையும் எடுத்து இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக அந்த படத்தை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் கண்டிப்பாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்து நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயனோட மதராசி படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. துப்பாக்கியை கையில் வாங்கின அன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தை வந்து வெளியிடுறாப்படி செப்டம்பர் 5 மதராசி படம் தமிழகத்தில் வெளிவருது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோன்னா சுதா கொங்காக்காரன் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி, எஸ்கே, சிவகார்த்திகேயன், ஆதர்வா அடிச்சுக்கிட்டு இருக்க படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பராசக்தி. அந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்கும் இவங்களுக்கும் சின்னதாக வந்து பார்த்தா ஒரு சண்டை அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அவருக்கு ஒளிப்பதிவாளர் வந்து பார்த்தா சின்னதாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா லைட்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்காமா. அதனால் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஒளிப்பதிவாளர்கள் படப்பிடிக்கு போகாதனால அவரோட உதவி இயக்குனர் அனுப்பியிருக்கா. அப்படி அதனால தான் பார்த்துக்கிட்டோன்னா உதவி இயக்குனர் போய் இளைஞரை போய் எடுத்துருக்காங்க. அதனால் அவர் போகலையாமா. கூடிய சீக்கிரம் அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நலம் பெற்று வீடு வந்து இன்னும் வந்து பார்த்தா இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவன் வேண்டிக்குவோம். அவருக்காக நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமா செய்திகளை இப்போது கூட சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னமும் ஒரு சில தமிழ் சினிமா செய்திகள் காது கெட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பட்டாது, சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய சூழ்நிலை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.